ஏன் பயப்படுற? இங்க யாரும் வரமாட்டாங்க. நான் நாளான்னைக்கு மண்டே கிரிக்கெட் மேட்சுக்காக ஆப்பிரிக்கா போறேன். திரும்பி வர எப்படியும் 3 மாசம் ஆகும். நீங்க திங்கட்கிழமை போறப்போ சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நான் இங்க இருப்பேன். இன்னைக்கு சாயங்காலம் ஊட்டிக்கு போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துடுறேன். சாட்டர்டே சண்டே லீவ் நாள்ல டாடி கூட இருக்கணும். கண்டிப்பா வந்துடுவேல்ல? நிச்சயமா வந்துடுவேன். இன்னைக்கு நான் போகலன்னா டாடியே கிளம்பி வந்துடுவாரு. ஓகே. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிளேன்ல ஏறுவேன். ஷூர். குச்சி துறை வரி வேட்டி வாடிக்கை மானம் பொழியுന്നത് பூமி விளையுന്നത് നിങ്ങൾക്ക് എന്താ கிஸ்தி கஞ்சி வெள்ளம் குடிச்சாயா நீங்கள் எங்கள் நாட்டு பெண்ணுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா ஈ சோமனுக்கு நீ மாமனா மச்சானா நீலவானத்தில் செம்மீன் குழம்பு ஏய் பொன்னம்மே ஜெய் எந்தன் குருவாயூரப்பா யானாக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஈ கழுத்தில் எந்தன் தாலி ஏறணும் தாலி கொட்டு வந்தன்னு கிட்ட வரணும். பரவாயில்லையே அப்படியே இருக்கு. இது வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல, வீரசேர கட்டபொம்மன். அதே அதே யான் சோம பொம்மன். என்ன கம்பீரம், என்ன கம்பீரம். சோமனாரே வாங்க போகலாம். மனவரைக்கும் இல்ல புளிய மரத்துக்கு. എന്തിനെ கட்டபொம்மனை தூக்கில போட வேண்டாம். ஏய் பொன்னம்மே யான் தாலி கயிறோட வந்தது நீ தூக்கு கயிறுன்னு പറയുന്നത് ഞാൻ വിടാൻ പാടില്ല താലി കെട്ടിയേ തീരും. நீ வேஷம் போட்டு வந்துட்ட, நான் வேஷம் போட வேண்டாம். வேஷம் போட்டு வா சீக்கிரம். இடோ கட்டபொம்மா ഞാൻ നോക്കും. யாரது? ஜெய் அன்னம்மே ஞானே சோமபொம்மன். என்னங்க பயம் காட்டுறியா? அடச்சி போட கத்திய கீழே. என்ன இது? எடோ கேட்ட சோமன், நான் ரெடி. நீ என் கருத்துல தாலி கட்ட வர்ற, நான் உன்னை தடுப்பேன். மீறி தாலி கட்டுனா நீ வீரபாண்டி இல்ல விக்கிரவாண்டி. எதன்னு விக்கிரவாண்டி? உன்னை விட்டு போடுவா. அங்க என்ன பேச்சு? எடு தாலி. வீரபாண்டி கட்டபொம்மா ஏதோ மடிப்பிச்சப்பட்ட மாதிரி நீ கட்டின்னு கொடுத்தணும். அப்பா நான் வாடகைக்கு டெலிபோன் பண்ணிடுறேன். நான் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும் டாடி. லுக் டார்லிங், நீ இப்ப போனீங்கன்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சுதான் வரப்போறேன். அது வரைக்கும் டாடியால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. இன்னும் 2 days இருந்துட்டு போ. நான் சண்டே பெங்களூர்ல இருந்தே ஆகணும். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும் டாடி. டாடி, உனக்கு டாடி முக்கியமா படிப்பு முக்கியமா? படிப்பு தான் முக்கியம். இது பாராணி ஃபைனல் டெஸ்ட் வருது, புறப்படு. அவரு கிடக்குறாரு. அரைஞ்சிடுவேன் டாக்டர்னு பார்க்காம. 2 நாள் அவரை தங்க விட மாட்டேங்கிறியே. ராணி கார் ரெடி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பொன்னம்மா துணைக்கு வருது. இப்ப புறப்பட்டாதான் சாயங்காலத்துக்குள்ள போய் சேர முடியும். தேங்க்ஸ் மம்மி. எதுக்கு தேங்க்ஸ்? டாடி கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கா? ஓஹோ, உங்க அம்மா தான் முக்கியம், டாடி முக்கியம் இல்ல. இனிமே கூட பேசாரு. ஓ டாடி ரொம்ப முக்கியம் டாடி. இந்த ஒரு தடவை மன்னிச்சுடுங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் உங்க அப்பா மன்னிச்சிருவாரு. அவருக்கு உனக்கு அப்புறம் தான் நானே. அப்படின்னா நீ என் கூட தனியா கொஞ்சம் எடுத்துட்டு அவளை சீக்கிரம் ஊருக்கு அனுப்புறியா? சேகர் மேல அத்தனை பைத்தியமா உனக்கு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதே. ஆர் யூ சேஃப்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சேகர் கிட்ட இருந்து லெட்டர் வந்ததா? இன்னைக்குதான் வந்தது. எல்லா இடத்துலயும் மேட்ச்ல ஜெயிக்கிறாங்களா? எப்படியும் திரும்பி வர 2-3 மாசம் ஆகுமா? அதுக்குள்ள நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஊருக்கு போயிடுவோம். ஆமா, உங்க வீட்டுல சேகர் விஷயம் இன்னும் தெரியாது. அம்மா கிட்ட சொல்லணும்னா பயமா இருக்கு. அப்பா கல்யாணம் செய்துக்க
தடை சொல்ல மாட்டாரு. பாப்போம். நான் போயிட்டு வரேன். எங்களை எல்லாம் மறந்துடாது ராணி. ராணி, சேகர் ஊருக்கு போய் 2 மாசம் இருக்காது. ஆமா, இத பார், சேகர் கிட்ட இருந்து லெட்டர் வந்தா அதை நான் கொடுத்த அட்ரஸ் அனுப்பு. புரியுதா? ராணி இப்பெல்லாம் முன்ன மாதிரி கலகலப்பா இல்லையே. லவ் பேட் ஜோடியை பிரிஞ்சா ஏக்கமா தானே இருக்கும். நான் வரேன். கார் வந்தாச்சு. அப்ப சரியா போயிடும். புதுசா இருக்கு, வெக்கப்பட்டு வர்றா. என் பொண்ணுக்கு உலகம் புரிஞ்சிருக்கு. அவ முன்ன மாதிரி சின்ன குழந்தை இல்ல. இதோ பாருங்க, உங்களுக்கு தடை உத்தரவு போட்டாச்சு. இனிமே வயசு வந்த பொண்ணுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கொஞ்சம் கூடாது. போயிட்டுமா? என்ன புதுசு புதுசா என்னமோ சொல்ற? என் பொண்ணு என்னைக்குமே குழந்தைதான். பாய். என்னங்க? ஏய், இன்னையில இருந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிரு. நர்சிங் ஹோம் க்ளோஸ் பண்ணு. என் கூட புறப்படுறதுக்கு தயாரா. ஏன்? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மிலிட்டரி அட்டாச்சியா டான்சானியாக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜெனரல். Thank you very much டாக்டர். ஏய் ராணி, ராணி. டான்சானியா எங்க இருக்கு? டான்சானியாங்கிற ஊர் எங்க இருக்கு? வேஸ்ட். ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி பசங்களை காலேஜில் படிக்க வைக்கிறது வேஸ்ட். நீ சொல்லு டார்லிங், எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. லவ்லி. ஏய், நீ நானு அம்மா எல்லாரும் வெளிநாடு போறோம். என்னமாச்சு? என்ன ஆச்சுங்களே? வழிக்கு விழுந்துட்டா. வழிக்கு ஸ்லிப் ஆயிட்டா. நல்ல வேலை. கீழே விழுந்திருந்தா என்ன கதியா இருக்கும்? போடாலி, போய் ரெஸ்ட் எடுத்து போ. கூட்டிட்டு போ. மோளுக்கு கொஞ்சம் தலைவலிச்சாலும் சாருக்கு தாங்காம இல்ல. சார், அம்மா உங்களுக்கு என்னென்ன வேணும், எதை எடுத்து வைக்கணும்? ஆமா, நீங்க எப்ப புறப்படுறீங்க? இந்த மாச கடைசியில. ஏய், நீ கேட்கறத பார்த்தா நீங்களா கூட வரலையா? நீங்க அவ்வளவு ஆர்வமா சொல்லும்போது நான் குறுக்க பேச வேண்டாம்னு தான் சும்மா இருந்தேன். இவ்வளவு பெரிய வீட்டை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? அதோட என் பிராக்டிஸையும் திடீர்னு நிறுத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல ராணியோட படிப்பும் பாதியிலே கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன், இப்ப நீங்க மட்டும் புறப்படுங்க. இன்னும் 7 மாசத்துல ராணிக்கு எல்லாமே பினிஷ் ஆயிடும். படிப்பு நீ இல்லாம நான் தனியா போக முடியாது. என்னை யாரு குளிப்பாட்டி விடுறது, யாரு தலை தோட்டி விடுறது, யாரு ட்ரெஸ் பண்ணி விடுறது, அப்படி பழக்கி வச்சுட்டியே. குழந்தை பிரிஞ்சு என்னால எப்படி தனியா இருக்க முடியும்? குழந்தைன்னு ஏன் துடிக்கிறீங்க? யாரும் எந்த குழந்தையும் பிரிக்க போறதில்ல. ஓகே ஓகே, என்னை விட அவன் மேல உனக்கு தாக்கரை அதிகம். மறந்துடாம உன் போட்டோவையும் குழந்தை போட்டோவையும் எடுத்து என் பெட்டியில வச்சிரு. இது முன்னாலேயே தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையுமே சரி பண்ணியிருந்திருப்பேன். இப்படி உங்களை தனியா அனுப்புவேனா? பாரதி, பாரதி, என்ன இங்க வந்து தனியா இருக்கு? உங்க பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்றது? ஏன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? இடிஞ்சு போய் உட்கார்ல, தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கு. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, உங்க பொண்ணுக்கு தான் ஆச்சு. ராணி எங்க? ராணியா? அவதான் கர்ப்பமா இருக்காளே. ஏன் எழுதுற? மக்கு, நான் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன், கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. நான் உன்னை விட்டுட்டு போறதா நினைக்காது. உன்னை இதயத்துக்குள்ளேயே வச்சு எடுத்துட்டு போறேன். பாரதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? Once upon a time, இதே மாதிரி மூன்லைட், இதே மாதிரி ஒரு ரூம்ல
நீ என்ன முதல் தடவையா சந்திக்கிறேன். நான் உன்னை தொடறேன், நீ ஓன்னு அழுதுற. உன்னை பார்த்து நானும் அழுதுறேன். நீ பயத்துல அழுத, நான் பரிதாபத்துல அழுதேன். காதுக்கு மேல 2 நரம் முளைச்சோன்னதான் பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏண்டி பாட்டி மஞ்ச குளிக்கிறேன் நானா? பழைய நினப்பு நான் பேராண்டின்னு அந்த மாதிரி. அடே, நம்ம வீட்டு கரண்ட் கூட தெரியுதப்பா எப்ப ஆஃப் ஆகணும்னு. சக்கரவர்த்தி, கிருஷ்ணன் லேபரட்டரியா? அம்மா உள்ள இருக்காங்க, கூப்பிட்டுமா? என்ன சமாச்சாரம்? பிளாக் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்களா? பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கா? அவங்ககிட்ட சொல்லணுமா? ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே. பாரதி, யாரோ பேஷண்ட் கர்ப்பமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு லேபுக்கு ஏதோ டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தியாமே? லேப்ல இருந்து போன் பண்ணாங்க, கர்ப்பம் தானா? வெளியூர் போகும்போது மங்களகரமான நியூஸ். என்னடா அழ ஆரம்பிக்கலையே, எவ்வளவு நாளை தாக்கு பிடிப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ மகளை காரணம் காமிச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ புறப்பட்ட இங்க வந்துரு. புறப்படும் போது அழக்கூடாது. எல்லாம் ஒன்னால வந்த குழப்பம். இந்நேரம் நீ படிப்பு முடிச்சிருந்தீன்னா அம்மாவை நீ என் கூட வந்திருக்கலாம் இல்ல? இதப்பா, அப்பாவுக்கு உன் மேல பிரியம் அதிகம், உண்மைதான். ஆனா படிப்பு எல்லாத்த விட முக்கியம். பி கேர்ஃபுல். அப்பா போனோன்னு லெட்டர் போடுறேன். ஏன் அழுவுறீங்க? நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போய் அங்க ஜாலியா இருக்க போறேன். அழக்கூடாது. சரிங்க, சரிங்க. ஏன் அழுவுறா? அது ஏன் கேக்குறீங்க? வாசல் உட்காந்துக்கிட்டு ஞான் எந்த செய்யும் அழுதுகிட்டே இருக்காரு. சோபா, ஏன் பாடுற? நீங்கள் ஊருக்கு போகுதே, யான் எந்த செய்யும்? என்னப்பா செய்யறது? நீ இல்லாம போறது எனக்கு கூட சங்கடம் தான். ஆனால் நான் போய் தீரணுமே. நீங்கள் ஊருக்கு போகுதே, யான் எந்த செய்யும்? நீ ஒண்ணு செய். அம்மா அடுத்த மாசம் வருவா, அவ கூட வந்துட்டு 2 நாள் அங்க இருந்துட்டு நீ திரும்பி வந்துரு. ஐயோ, நீங்கள் ஊருக்கு போகுதே, யான் எந்த செய்யும்? உன்னை விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் டியூட்டி நான் போகணுமே. நீங்கள் டியூட்டிக்கு போறது சரி, யான் ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்களே, தராம போறீங்களே, யான் எந்த செய்யும்? அவனுக்கு பணம் கொடுத்துரு. கையை பிடிச்சதுமே தெரிஞ்சு போச்சுடி, நீ ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டேன்னு. உங்க அம்மா டாக்டர் மறந்துட்டியா? குழந்தைன்னு நாங்க உன்னை கொஞ்சிரோமே, அதுக்கு பலனா இப்ப ஒரு குழந்தைக்கு தாயா வந்து நிக்கிறீடி பாவி. நீ யாரோட மக சொல்லு? நிமிர்ந்த தலை புரியாத சிங்கத்தோட மக. இப்போ அந்த தலையை நிரந்தரமா குறிய வச்சுட்டீடி. படிப்புக்கு முக்கியத்துவம் குடிடின்னு சொன்னேன், துடிப்புக்கு பலியாயிட்டியே. எங்களுக்கு மகளா பிறந்து இவ்வளவு தூரம் போறதுக்கு உனக்கு எப்படி நீ தைரியம் வந்தது? மம்மி, நான் நம்புறேன் மம்மி, நான் அவரை நம்புறேன். என்னை கைவிட மாட்டாரு, நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவாரு மம்மி. உமா, நீ ராணியோட உயிர் தோழியாச்சே, இத பத்தி என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? ஆண்டி, ராணியும் சேகரும் லவர்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நடந்தது எனக்கு தெரியாது. அந்த பையனோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டி. அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், மேட்சுக்காக வெளிநாடு போயிருக்காரு. அந்த பையன் திரும்பி வந்த உடனே நீ எனக்கு வந்த தகவல் சொல்லு. நிச்சயமா சொல்றேன் ஆண்டி. Welcome to Tanzania. Thank you very much. Is it? Yes. We have come to invite you to a reception for Indian cricketers. I see. Yes, Auntie. Oh, lovely. So thank you very much. I'll come definitely. Okay, bye. Thank you. Bye. என்ன சிகரெட் குடிக்கிறேன்னு பாக்குறியா? ரொம்ப தூரத்துக்கு அப்பால இருக்கேன், ஒன்னும் பண்ணிக்க முடியாது.
பார்த்தோட முதல்ல என்ன அட்ராக்ட் பண்ணது உங்க மோதிரம் தான். எங்க வாங்கினீங்க? இந்தியாவிலே? என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒருத்தர் எனக்கு மனைவியாக போறவர். ஓ லவ்லி. இந்தியாவில் நீங்க எந்த ஊர்? பெங்களூர். பெங்களூர். அப்பா பேரு? திவான் பகதூர் மோகன் ரங்கன். திவான் பகதூர். He is very good friend of mine. You are very close to me. எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு எந்த ஆக்ஷனையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவையும் கேட்கணும். ஜாக்கிரதையா டூரை முடிச்சுட்டு இந்தியா போய் சேருங்க. பேசல. ஓகே. ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை டான்சானியா அருகே பயங்கர விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் தான் வெற்றி பெற்ற நமது இந்திய கிரிக்கெட் குழு பயணம் செய்தது. இந்த விபத்தில் நமது கிரிக்கெட் குழுவினர் அனைவரும் இறந்திருப்பர் என அஞ்சப்படுகிறது. நல்ல வேளை உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு உங்க அப்பா இப்ப இங்க இல்ல. உன்னை கூறப்படவை தாலி சரடுமா தான் கனவு கண்டு ரசிச்சுட்டு இருந்தாரு. இப்ப இந்த கோலத்துல நிக்கிறத விட அப்பவே ஒழுங்கா இருந்திருக்கலாமே. இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாதுமா. வயசுல ஒரு உயிர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு போறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவரே போனதுக்கு அப்புறம் அதுவும் என் கூட சாகறதாமா நல்லது. பேசாதே. அப்பாவுக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன? பொண்ணு சரியா வளர்க்க தெரியலன்னு என்னத்தானே தண்டிக்க போறாரு. போகல அம்மா. கேரக்டர் தான் முக்கியம். அதுல ஏதாவது தப்புன்னா சொல்லு. அதுக்கப்புறம் நீயோ நானோ பேச வேண்டாம். அவ கூட பேச போறது என் துப்பாக்கி தான். ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். நீ ரொம்ப சாதாரணமா முதுகு சொல்லிக்கிற மாதிரி சொல்லிய குடிக்காத பொண்ணை அவளை பேசவை ஷூட் பண்ணிடுற. தாய் தகப்பன் செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலைமையிலன்னு சொல்லுவாங்க. இப்ப பொண்ணு செஞ்ச பாவத்தை யாரு தலையில போடுறது?